1 யோவான் 2:6 வாசிங்க. அதாவது ஆவியானவரை நமக்குள்ள பெற்றிருக்கிறோம். நாம என்ன சொல்றோம்? நான் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவாவியை பெற்றுட்டேன், இப்ப தேவனுடைய பிள்ளை ஆகிட்டேன், இப்ப நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று நம்ம சொல்றோமே. அப்படியானால் அவரை போல நடக்கணும் என்று வேதம் சொல்லுது. வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய யாரானாலும் சரி, அபிஷேகம் பெற்றுவிட்டேன், தேவனை பெற்றிருக்கிறேன், தேவ ஆவியன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய யாரானாலும் சரி, நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய யாரானாலும் சரி, வேத வசனம் சொல்லுகிறது அப்படியானால் நீங்கள் அவரை போல நடக்கணும். வார்த்தையில மட்டும் பரிசுத்தம் சொல்லக்கூடாது, அது அன்புல வெளிப்படணும். அப்படி அன்பு அவ்வளவா இருந்துச்சு. குஷ்டரோகி யாருமே தொட மாட்டாங்க, ஆனா அவருக்குள்ள மனிதாபிமானம் இருந்துச்சு, மனித நேயம் இருந்துச்சு. அந்த குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினார். இப்பெல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா போய் பார்க்கவே மாட்டேங்கிறோம். அது ஹாஸ்பிட்டல் ஆனாலும் சரி, வீடானாலும் சரி, அதுல யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா உடனே எல்லாம் வச்சு மூடுறாரு. இப்ப பயங்கர சுத்தக்காரங்க மாதிரி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சுயநலம் பிடிச்சவங்க, அடுத்தவங்களுடைய வலியும் வேதனையும் தெரியாது. அந்த இடத்துல போய் தான் ஐயோ என்ன வாடையா இருக்கு, அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கான், அவனுக்கு இன்னும் வேதனை கொடுக்கிற விதத்துல அங்க மனிதாபிமானமே இல்லாம போயாச்சு. ஆனா தேவனை பாருங்க, குஷ்டரோகிய தொட்டு குணமாக்குற மனிதாபிமானம் இருக்கு. உண்மையான பரிசுத்தம்னா அன்பு இருக்கும். அந்த அன்புல இன்னும் அதிகமான அந்த உணர்வு இருக்கும். அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டோம். அப்ப அந்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அவரை உடையவர்களாக நீங்கள் என்ன செய்யணுமா? வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ நாம் பரிசுத்தவான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என அதன்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். பரிசுத்தம்னா வாழ முடியாது, பரிசுத்தம்னா வாழ முடியாது, பரிசுத்தம்னா வாழ முடியாது, அந்த ஒரு மனநிலை தான் எல்லாருக்குள்ள இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, ஏன் நாம் பரிசுத்தர், நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும், நீ பரிசுத்தமா இருக்க அழைக்கப்பட்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்றோம்? இல்ல இல்ல, இந்த நவீன காலத்துல முடியாதுங்கிறோம். இல்ல, ஏனோக்குடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. தேவனோடு சஞ்சரித்த மனுஷன் என்று ஆதியாகமம் 5:24 சொல்லுது. எப்படி ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க முடியும்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:3 வாசிங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? பாருங்க, ஏனோக் என்கிறதான தேவ மனிதர், அந்த மனுஷனுடைய பரிசுத்தத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா, தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசி நாகமத்தில் என்ன சொல்லுது? எப்போ ஒரு மனுஷன் தேவனோடு அல்லது இன்னொரு மனுஷனோடு நெருங்கி சஞ்சரிக்க முடியும் என்றால் 2 பேருடைய கருத்தும் ஒருமித்து இருக்க வேண்டும். 2 பேரும் ஒரே மன உடையவர்களா இருக்க வேண்டும். 2 பேருக்கும் ஒரே சிந்த உடையவர்களா இருக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் 2 பேரும் ஒரே மாதிரி நடக்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச நாள் நடப்பாங்க, அப்புறம் அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க குறை சொல்லிட்டு. அப்ப தேவனோடு ஒரு மனுஷன் சஞ்சரித்தான் என்று சொல்லுவோமே. ஆனால் ஏனோக்குக்கு தேவன் யார் என்று தெரிந்திருக்கிறது, அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்று சொல்லி தெரிந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? தன்னுடைய வாழ்க்கையில விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டார். சும்மா ஒன்னும் சஞ்சரிக்க முடியாது. ஏனோக்கு சஞ்சரித்தார். நமக்கு தெரிஞ்செல்லாம் நல்ல ஜோம் பண்ணார். அந்த மனுஷன் குடும்ப மனுஷன். அந்த மனுஷனுக்கு வேலை உண்டு. அன்றாட வேலைகளையும் செய்து குடும்ப வாழ்க்கையும் கவனிச்சு பிள்ளைகளையும் கவனிச்சுதான் அந்த மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு. அப்ப எல்லா நேரம் எப்பவும் ஜோம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி எப்படி வாழ்ந்தார், எப்படி சஞ்சரித்தார்? ஏனோக்கு இருந்த காலகட்டத்திலே அங்க சட்டத்திட்டங்கள் கிடையாது, ஒழுங்குகள் கிடையாது, பிரமாணங்கள் கிடையாது, கற்பனைகள் கிடையாது, கட்டளைகள் கிடையாது. இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆளுக்கு ஒரு மனை இப்படிதான் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பொய்னா பாவம் அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்திலே அந்த மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறார் என்றால் காரணம் தேவனை குறித்த அறிவும், தேவனை எவைகள் பிரியப்படுத்தும் என்றதான அறிவும், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தேவனுக்கு எவைகள் எல்லாம் பிடிக்காதோ அவைகளை விட்டு அப்படியே வெளியே வந்தார், ஜெபித்தார், தேவனோடு 2 கலந்து அப்படியே போனார். பரிசுத்தம் வெளிப்பட்டது, பரிசுத்தத்தோடு காணப்பட்டது. என்னாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும், உங்களாலும் பரிசுத்தமாய் வாழ முடியும். எப்படிப்பட்ட நிலையை அடையும் போது வாழ முடியும்? தேவனை குறித்த அறிவு இருக்கும் போது, அவரை பிரியப்படுத்த வேண்டும் மனநிலை உருவாகும் போது, அவரை பிரியப்படுத்த வேண்டும் ஆனால் எவைகள் அவர்களுக்கு பிடிக்கும், எவைகள் அவருடைய சித்தமாக இருக்கின்ற அறிந்து அதன்படி செயல்படுவீர்களே ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்களாகவே இருக்கலாம்.